நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், நியூட்ரிஷனிஸ்ட், அக்வான் பவுல்ட்ரி, தமிழ்நாடு, இந்தியா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தை பற்றியும் அதனோட பயன்களை பற்றியும், மக்காச்சோளம் பவுல்ட்ரி அக்வா இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கங்கிற பதிவை பற்றியும் கலந்துரையாட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் நம்ம இந்தியாவில் வந்து பல்வேறு விதமான நேமில் அழைக்கப்படுகிறது. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம், அதே ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கா, மக்காய், மராத்தியில் வந்தீங்கன்னா போட்டான்னு சொல்லுவாங்க, மணிப்பூரில் சூச்சாக்குன்னு சொல்லுவாங்க. மக்காச்சோளம் எதுக்கு நம்ம இந்த லைஃப் ஸ்டாக் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதாவது இப்போ பவுல்ட்ரி அக்வாவில் டைஜஸ்டபிள் எனர்ஜி, மெட்டபாலிக் எனர்ஜி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ அந்த எனர்ஜி வந்து அதிகமாக நம்ம மக்காச்சோளத்துலேருந்து கிடைக்கப்பெறுகிறது. ஏன் நம்ம மக்காச்சோளம் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் வந்து அதோட வரத்து, இருப்பு வைக்கிற தன்மை, அதோட எனர்ஜி லெவல், அதோட செரிமான அளவு வந்துட்டு சிறப்பானதாக இருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம மக்காச்சோளம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்போவுமே வந்து ஈரப்பதம் கம்மியான மக்காச்சோளமாக வாங்கிட்டோம்னா அதில் வந்துட்டு ஃபங்கஸ் இருக்காது. ஈரப்பதத்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12.5%, சம்டைம்ஸ் 13.5% வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். மக்காச்சோளம் எதுக்கு நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் எனர்ஜி வேல்யூ, அதிகமான எனர்ஜி வேல்யூ அண்ட் பேலட்டபிலிட்டி. அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு 3300 to 3000 கிலோ கலர் எனர்ஜி வந்துட்டு பவுல்ட்ரியில் எடுத்துக்கிறோம். இல்லை அக்வாவில் வந்து 2800 to 2900 டைஜஸ்டபிள் எனர்ஜி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த கால்குலேட் பண்ணுற மொத்த வேல்யூவில் 65% எனர்ஜி வேல்யூ நம்ம மக்காச்சோளத்துலேருந்து கிடைக்கப்பெறுதுங்க. 20% க்ரூடு ப்ரோட்டீன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக வந்து 8 to 12% ஆர் 13% க்ரூட் ப்ரோட்டீன் வந்து மக்காச்சோளத்தில் இருக்கும். பொதுவாக வந்து 8 to 9% ஃபீட் ஃபார்முலேஷன் கால்குலேஷன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 550 கிலோலேருந்து 600 கிலோ யூஸ் பண்ணும் போல் அரௌண்டு ஒரு 20% க்ரூட் ப்ரோட்டீனுங்கிறது வந்துட்டு நம்ம மக்காச்சோளத்துலேருந்தே கிடைச்சிருங்க. அது போக பார்த்தீங்கன்னா, டோட்டல் டைஜஸ்டபிள் நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85 to 90% வந்து மக்காச்சோளத்தில் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் ஸ்டார்ச் அண்ட் 4% ஆயில் கண்டென்ட்டும் மக்காச்சோளத்தில் நமக்கு கிடைக்குங்க. அதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா பேலட்டபிலிட்டி வந்து பெட்டராக இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன், ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ரொஃபைல் வந்து சரிவிகித அளவத்தில் இருக்கும். ஸோ அதுவுமே நம்மளோட ப்ரொடக்ஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டுங்க. மக்காச்சோளம் அதாவது வந்து தீவனத்தில் வந்து கலக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா 60லேருந்து 70% வரைக்கும் அந்த டயட்டோட ரேஷன் பொறுத்து நம்ம சேர்த்திக்கலாங்க. இப்போ அது போக பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜுங்க. இதில் என்ன டிஃபிஷியன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் லெவல், விட்டமின் B2 லெவல் அண்டு அமினோ ஆசிட்ஸில் வந்து லைசின், டிரிப்டோபன் இதோட லெவல் வந்து குறைவாக இருக்கும் கம்பேர்டு வித் சோயாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஏற்ற அளவில் இருக்கும் நமக்கு. ஸோ அது வந்து நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது வந்து 30%க்கு மேலே நீங்கள் 300 கிலோவுக்கு மேலே நீங்கள் மக்காச்சோளத்தை வந்து நம்ம தீவனத்தில் யூஸ் பண்ணும் போல் அதுலேருந்து வந்து நமக்கு ஜாந்தாஃபில் பிக்மெண்ட்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா முட்டையோட மஞ்சள் கலரோட தன்மைக்கு மிகவும் இன்றியமையாதது. அதே மாதிரி பிராய்லரில் பார்த்தீங்கன்னா ஃபேட் அண்ட் ஸ்கின் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தில் வந்து லினோலிக் ஆசிட்னு இருக்குங்க. இந்த லினோலிக் ஆசிட் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா எக்கு சைஸோட
தன்மையை நிலைப்படுத்துங்க, உறுதிப்படுத்தும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மக்காச்சோளத்தில் வந்துட்டு இம்மெச்சூர்டு, அதாவது ப்ராப்பர் ஸ்டோரேஜ் இல்லாமல், மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து ஈரப்பதம் வந்து அதிகமான அளவில் நம்ம இருக்கக்கூடிய அளவில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னா, அதில் வந்து அஸ்பர்ஜிலஸ் ஃப்ளேவர்ஸுங்கிற ஃபங்கஸ் வந்து உருவாகுங்க. இது வந்து அஃப்ளோடாக்சின்ஸ் கிரியேட் பண்ணுங்க. ஸோ இந்த அஃப்ளோடாக்சின்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரொடக்ஷனில் வந்து பாதிப்பு தன்மையை ஏற்படுத்தும். மேக்ஸிமம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ppm. முடிந்த அளவுக்கு ஈரப்பதம் கம்மியாக இருக்கக்கூடிய பிலோ 12% கீழே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது நல்ல ஒரு ப்ரொடக்ஷனுக்கு உத்தரவாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சப்ளிமெண்டேஷன். இப்போ இந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்குன்னா நம்ம வந்து சம் டாக்ஸின் பைண்டர் யூஸ் பண்ணலாங்க. இந்த டாக்ஸின்ஸ் பைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸின்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும், இல்லாட்டி பைண்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து குறைவடைய செய்யும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஆசிட்ஸு, ப்ரொஃபியானிக் ஆசிட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் ஆசிட்ஸ் நம்ம ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய மக்காச்சோளத்தில் யூஸ் பண்ணும் போல், ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய தன்மையை வந்து ஃபங்கஸ் அட்டாக் ஆகாமல் பார்த்துக்கலாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்காச்சோளத்தோட வந்து 30%க்கு மேலே நம்ம ஆட் பண்ணும் போல், ஸோ இந்த பெல்லட் பைண்டரு, மொலாசஸ்ஸு, ரைஸ் பிரான் அல்லது ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா அதோட பெல்லட்டு தன்மை வந்துட்டு சிறப்பாக வருங்க. ஸோ மக்காச்சோளத்தோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து 3300 கிலோ கலோரி அண்ட் க்ரூட் ப்ரோட்டீன் வந்து 8%, க்ரூட் ஃபேட் 3.5%, அண்ட் க்ரூட் ஃபைபர் லெஸ் தென் 3%, லைசின் 2.4%, 0.24%, மெத்தியோனின் 0.16%, கால்சியம் 0.08, டோட்டல் பாஸ்பரஸ் 0.28. இது வந்து நம்ம மக்காச்சோளம் யூஸ் பண்ணும்போது ஃபீட் ஃபார்முலேஷனுக்கு கால்குலேஷனாக எடுத்துக்கலாம் நியூட்ரியன்ட் ப்ரொஃபைலில். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மக்காச்சோளம் குவாலிட்டி வந்து வேரி ஆகும் போல் அதோட எனர்ஜி லெவல்ஸ் வந்துட்டு வேரி ஆகும், வேறுபட்டு இருக்குங்க. ஸோ அதோட எனர்ஜி லெவல் வந்து உங்களுக்கு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். பெஸ்ட் குவாலிட்டி 12% மாய்ஸ்டர் பார்த்தீங்கன்னா 3300 கிலோ கலோரி இருக்கணும். அதுவே கொஞ்சம் மக்காச்சோளம் வந்து ஃபங்கல் அஃபெக்ட் ஆகிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டர் வந்து எபோவ் 14%க்கு மேலே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 3050 கிலோ கலோரி கிடைக்கலாம். அடுத்து வந்து இந்த மோல்டு வந்து க்ரோத் ஆகிருக்கு, அதுலேயே வந்து இப்போ ஈரப்பதம் வந்து 14%க்கு மேலேயுமே அந்த மோல்டோட தன்மை வந்து மொத்தமாக ஒரு 5%க்கு அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 3200 கிலோ கலோரி கிடைக்குங்க. இம்மெச்சூரிட்டி சீட்ஸு, அதாவது வந்துட்டு அந்த மக்காச்சோளம் முழுமையாக அந்த சைஸ் இல்லாமல் கொஞ்சம் சின்னது பெரியது இம்மெச்சூர்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு 2900 கிலோ கலோரி எனர்ஜி வரைக்கும் கிடைக்குங்க. ப்ரோக்கன் ஷீட்ஸ், அதாவது அந்த மக்காச்சோளம் உடஞ்சி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதிலே மாய்ஸ்டர் வந்து மோர் தென் 14%க்கு மேலே இருந்ததுன்னா ப்ரோக்கன் சீட் வந்து எபோவ் 4%, பிலோ 4% கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு 3200 கிலோ கலோரி கிடைக்கும். அப்புறம் இந்த மக்காச்சோளத்தில் கொஞ்சம் ஓட்டையாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மிக்சிங்கில் இருந்ததுன்னா 2500 கிலோ கலோரி வரைக்கும் உங்களுக்கு எனர்ஜி கான்ட்ரிபியூட் ஆகும். அப்புறம் டெட் சீட்ஸு 2200 கிலோ கலோரி, சின்ன மக்காச்சோளமாக இருந்ததுன்னா 3050 கிலோ கலோரி வரைக்கும் நம்ம எனர்ஜி வந்து இதில் எடுத்துக்கலாம். நன்றி.